Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அண்மை செய்தி. சென்னையில் 2 நாட்களுக்கு கடும் பனிமூட்டம் நீடிக்கும் என தகவல் வெளியாகிறது. இது பற்றிய விவரங்களை விரிவாக வழங்க இணைகிறார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான். வணக்கம் சார். பனிமூட்டம் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும்? தமிழகத்துல எங்கெல்லாம் பனிமூட்டம் இருக்கு? நமக்கு வந்து இப்ப இந்த வடகிழக்கு பருவமழை, அதாவது நமக்கு நல்ல மழை நமக்கு ஜான்வரியில கிடைச்சிருக்கிறத பாக்குறோம். ஸோ 2 நாள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழையானது வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம முடிந்து விட்டதை நம்ம பாக்குறோம். ஸோ வடகிழக்கு பருவமழை முடிந்து விட்டாலே நமக்கு அந்த கிழக்குல இருந்து வீசுகின்ற காற்று வந்து நமக்கு கடந்த 2 நாட்கள நமக்கு வீசவில்லை. ஸோ அந்த ஒரு நிலைமையில நம்ம பார்க்கும்போது என்னன்னா ஒரு விண்ட் இல்லாதது, அதாவது காற்றே இல்லாத ஒரு இதுதான் நம்ம இப்ப பாக்குறோம். ஸோ இதுல வந்து நமக்கு ஃபார்மர்ஸ்க்கு ரைட் சான்சஸ் இருக்குது. இதே நேரத்துல போகியோட அந்த ஃபயரும் நமக்கு ஒரு ஆடட் இதுவா கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு ஏசினஸ் இப்போ கிட்டத்தட்ட 9 மணி ஆக போகுது, இருந்தாலுமே நமக்கு அந்த விசிபிலிட்டி வந்து இன்னும் நமக்கு இம்ப்ரூவ் ஆகாம இருக்குது. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் அந்த ஃபாகோட நம்ம அந்த காற்று இல்லாத ஒரு தன்மையை நம்ம பாக்குறோம். அதிகாலையில குளிரும் பனிமூட்டமும் அதிகமா காணப்படும். இந்த சூழ்நிலையில காலை 9 மணிக்கு பிறகு குளிர் எப்படி இருக்கும்? இல்ல, குளிர் வந்து நமக்கு டெம்பரேச்சர் மார்னிங் டெம்பரேச்சர் வந்து அந்த அளவுக்கு டிப் ஆகல. பட் இன்னும் வருகின்ற அடுத்து 17ஆம் தேதி 16, 17 எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அன்னைக்குதான் நமக்கு குளிர் ஜாஸ்தியான இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ அன்னைக்கு குளிரும் இன்னும் ஃபர்தர் டெம்பரேச்சர் வந்து இப்ப சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 20 டிகிரி மேலதான் இருக்குது நமக்கு டெம்பரேச்சர். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 டிகிரி வரைக்குமே நமக்கு கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்குது 16ஆம் தேதி 17ஆம் தேதி. அதே நேரத்துல ஃபாகும் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம ஃபாகுனாலே பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8, 9 மணி ஆன பிறகு சூரியன் வந்த பிறகு நமக்கு விசிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகி நமக்கு கிளியர் ஆயிரும். பட் காற்று இல்லாத தன்மையாக இருந்தால் இன்று வந்து போர்காஸ்டட் விண்ட் ஸ்பீடும் பாத்தீங்கன்னா 1 to 4 கிலோமீட்டர் வேகத்துல தான் காற்றோட வேகமே எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ், ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏர்ல இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ சாதாரணமா டிஸ்போஸ் ஆகாது. இப்ப கடந்த ஆண்டு பார்க்கும்போது நல்ல நமக்கு கிழக்கு காற்று இருந்தது. கிழக்கு காற்று இருக்கும் போது அந்த டிஸ்போஸ் ஆனது இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாக டிஸ்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. பட் நமக்கு போக போக இந்த விசிபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். பட் ஸ்டில் அந்த ஏசினஸ், அந்த மந்தமாக இருக்கிறது தொடர்ந்து மத்தியானம் வரைக்குமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் பாக்குறேன். தமிழகத்துல மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா? இதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம ஹை பிரஷர், ஸோ நமக்கு பனி வரணும்னாலே எப்படி மழை வந்தா ஒரு லோ பிரஷர் காற்றழுத்த பகுதி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பனி வரணும்னா அதுக்கு ஹை பிரஷர், அப்புறம் வந்து நம்ம கிளியர் டு ஸ்கை, மேகமே இல்லாத ஒரு இதை இருக்கிறத நம்ம இருக்கணும். ஸோ அதனாலதான் நமக்கு இந்த பனி வரதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து வந்து நம்ம ஒரு ஹை பிரஷர் வந்து டாமினண்டா இருக்கிறது தென்னிந்தியா முழுவதுமாகவே. ஸோ எங்கேயுமே மழைக்கான வாய்ப்பு அடுத்த சில நாட்களுக்கு, அடுத்து இந்த ஹாலிடேஸ் நெக்ஸ்ட் 5 நாளைக்கு வந்து வாய்ப்பு மிக மிக குறைவு தான் நம்ம பார்க்கிறோம். எங்கேயும் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்து 2-3 நாட்களுக்கு 17ஆம் தேதி வரைக்குமே நமக்கு வந்து இந்த பனிமூட்டம் தொடர்ந்து இருக்கும். ஸோ போக போக உள் மாவட்டங்களுக்கும் இன்னும் பனிமூட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடலோர மாவட்டங்களுக்கு அடுத்து 2-3 நாட்கள் வரைக்கும் இருக்கு. 17ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அந்த காற்று குளிர் வந்து கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 16, 17 இப்போ இன்னைக்கு குளிர் காணப்படுறதோட அதிகமாக குளிர் காணப்படும். ஓகே சார். எங்களோட இணைப்பில் வந்து உங்களுடைய வானிலை தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பிரதீப் ஜான் அவர்கள். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.